எண்ணில் சகுனங்களாலும் என்ற சொற்றொடரின் நயம் சிந்தித்து இன்பதற்குரியது. எண்ணிலடங்காத சகுனங்கள் என்ற பொருளும் தருகிறது. அசரீரி இப்படி உரைக்கிறதே, இது நடக்குமா என்று நாம் ஐயப்பாட்டுடன் எண்ணினால் மீண்டும் சகுனங்களை காட்டி நடக்கும் என்பதை உறுதி செய்கிறான். அப்படி உறுதிப்படுத்தியும் என் மனம் ஏன் மயங்குகிறது? மனக்கலக்கம் தவிர்த்து, இந்தா இதோ நான் கருணையை செய்துவிட்டேன், உன் விருப்பம் அனைத்தும் சித்தியாகும், என்றும் நீ அருள் செய்வாயாக என்று வேண்டுகிறார். மேலும் பெரிய மனதுடன் வழங்குபவர் இந்தா பிடி என்று கூறி அளிப்பது வழக்கம். அவ்வாறு கூறுவது அவருடைய ஆற்றலையும் கொடைத்தன்மையையும் உணர்த்துகிறது. அத்தகைய மகிமை உடையவன்தான் பொன்னேரக பகுதியில் வளர் சுவாமிநாத குருவாக இருக்கிறார். மித்திலையிலிருந்து அயோத்திக்கு திரும்பிக் கொண்டிருந்த ராமனை பரசுராமர் வழிமறித்தார். அப்போது தசரதர் பரசுராமரை பலவாறு பாராட்டினார். நனி மாதவம் உடையாய், இது பிடி, நீ என நல்கும் தனிநாயகம் உலகேழையும் உடையாய் என்பது கம்பராமாயண பாடல். பரசுராமர் தான் வென்று பெற்ற பூமி அனைத்தையும் கஷ்யப முனிவரிடம் இந்தா இதனை பிடி என்று கூறி கொடுத்து விட்டாராம். அதுபோல் இந்தா என கருணை செய்ய சுவாமிமலை நவரத்தின மாலையும் வேண்டுகிறது. இறைவனிடம் நமது விருப்பங்களை தெரியப்படுத்தும் பொழுது அவற்றை அபீஷ்டம் என்பர். விருப்பம் என்பதே அதன் பொருள். அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய தொடங்கும் பொழுது சங்கல்ப மந்திரத்தில் சர்வாபீஷ்ட சித்தியர்த்தம் என்று கூறுவார்கள். அந்த வகையில் சுவாமிநாதனிடம் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றி வைக்க விண்ணப்பிக்கிறார். நம்பினோர் கெடுவதில்லை என்பது 4 மறைகளின் தீர்ப்பு. சுவாமிநாதனின் கருணையினால் சிந்தாகுலமும் நீங்குகிறது. அதாவது சிந்தையில் உள்ள கவலைகள் எல்லாம் நீங்குகின்றன. சிந்தாகுலம் தவிர்த்து எனையாள் கந்தா முருகா கதிர்வேலவனே என்று கந்தர் அனுபூதி வேண்டுகிறது. இப்பாடலை பாராயணம் செய்வதால் மனக்கவலைகள் நீங்கி எண்ணியது நிறைவேறும் என்பது திண்ணம். நாளைய நிகழ்வில் முருகப்பெருமான்